வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிரசாந்த் நீல் இயக்கத்துல பிரபாஸ் நடிப்புல வெளிவந்திருக்கிற சலார் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு நல்ல ஒரு பாணி சின்ன வயசுலேருந்து இருக்கு, தேவா வரதா அப்படின்ட்டு. ஸோ தேவோட அம்மா வந்துட்டு வில்லங்க வந்துட்டு தப்பான முயற்சியில் வந்துட்டு முயற்க போது இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வரதா வந்துட்டு உள்ள வந்து என்னோட டெரிட்டரியே கொடுக்குறேன், ஆனா அவங்க அம்மா விட்டுரு எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு தேவாவே அவங்க அம்மா வந்துட்டு பேக் பண்ணி நீ வேற ஊருக்கு போயிருப்பா அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறாரு. ஆனா தேவா வந்துட்டு இதுல சொல்லிட்டு போறதுனா உனக்கு ஒரு பிரச்சனைனா கூப்பிட வரதா, எங்க இருந்தாலும் நான் வந்து நிப்பேன் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி இவருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவா உள்ள வந்து அந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வு கொடுக்க போறாரு, என்ன பிரச்சனை பிருத்திவிராஜுக்கு நடந்தது, இதுக்கு நடுவில் ஸ்ருதிகாசன் வந்துட்டு எப்படி நம்ம தேவாவுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையா அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களம் அப்படிங்கிறது நம்ம பிரசாந்த் இயக்கியிருந்த உக்ரம் படத்தோட ரீடெல்லிங் அப்படிங்கிறத அவரே அபிஷியலா வந்துட்டு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. உக்ரம் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான ரிவ்யூ நம்மளோட சேனல்லே வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. உக்ரமோட ஒன்லைன்மே இதே தான், ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் இருக்கிற அந்த பாண்டிங் அதுல இருந்து ஸ்டோரி தான் அப்படியே வந்துட்டு இந்த படத்துலயும் வந்து எடுத்திருக்காங்க. என்ன அது கொஞ்சம் சின்ன படமா இருக்கும் 2014 பிரசாந்த் நீலோட ஃபர்ஸ்ட் படம். ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது இது வந்துட்டு ஹை பட்ஜெட்ல மேக்கிங் வந்துட்டு நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன பிருத்திவிராஜுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மைக் கம்பி வழியா வந்து அந்த பிளாஷ்பேக் ஓபன் ஆன விஷயம் நல்லா இருந்தது. படத்துல முக்கியமா பிரபாஸ் வந்துட்டு பாக்கிறதுக்கு பக்காவா அமைச்சிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்துட்டு தூள் கலப்பியிருக்கான்னு சொல்லலாம். பிரபாஸ் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவர் முந்தைய படமான சாகோ ஆகட்டும், ராதேஷாம் ஆகட்டும், ஆதி புருஷ் ஆகட்டும், மூணுமே சரியா போகல அப்படிங்கிறது அவங்க ஃபேன்ஸுக்குமே வருத்தமான விஷயம் தான். ஆனா இந்த படத்துல கம்பேக் கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து தெறிக்க விட்டுருந்தாரு. மாசான பஞ்ச் டைலாக்ஸ், தமிழ் டப்பிங் வந்துட்டு சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். பிரபாஸ் தவிர்த்து இன்டர்வியூக்கு மேல அவர் கூட பிருத்திவிராஜுமே வந்துட்டு ஸ்கோர் பண்றாரு. கடைசி கிளைமேக்ஸ்லாம் 2 பேருமே பேசிக்கிற விஷயம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மரணமா இருந்தது. முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொன்னா ஸ்ருதிகாசன் 2 இடத்துல காப்பாத்துற சீக்வன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ் போர்ஷன், அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு ஊருக்கு நடுவில் சின்ன பொண்ணுங்க வந்துட்டு அவன் பட்டவனும் அந்த பட்டம் யார் வீட்டில் உள்ளதோ அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க கூட வரணும் அப்படின்ட்டு வில்லனோட கேங் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு காளியத்தா ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு செதுக்கி இருந்தாங்கன்னு சொல்லலாம். படத்தோட பிஜிஎம் ஃபைட் வந்து ரொம்ப உதவிச்சுன்னு சொல்லலாம். படத்தோட பாடல்கள் அப்படிங்கிறது கேஜிஎஃப் அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உருத்தாத அளவுக்கு வந்துட்டு அமைச்சிருந்தது. படத்தோட மேக்கிங் கண்டிப்பா கேஜிஎஃப் தான் இருக்கு. படத்தோட முடிவுமே கேஜிஎஃப் மாதிரியா தான் இருந்தது. கேஜிஎஃப் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கூஸ்பம்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிச்சிருந்ததோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோட வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு ட்விஸ்டுமே வந்துட்டு நமக்கு வந்து எப்படா வந்துட்டு சலாரோட 2 வரும் அப்படின்னு ஒரு வெயிட்டிங்ல வெறியறது அப்படிங்கிற மொமெண்டோட தான் வந்துட்டு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியா அந்த சலார் அமைச்சிருந்தது. படத்துல பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்குது. படத்தோட லென்த் சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட ஃபைட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஃபைட்ஸ் இருக்கனால படத்தோட ஃபைட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர லென்த்ல இருந்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரதா செய்யுது. ஆனா எனக்கு கேஜிஎஃப் பிடிக்கும். படத்துல பயங்கரமான பில்ட் அப், லாஜிக்கலா யோசிக்க மாட்டேன். ஹீரோ வந்துட்டு 1000 பேர் சுட்டாலுமே 1000 பேர் செத்துருவாங்க. ஆனா 1000 பேர் ஹீரோ சுட்டாலும் ஹீரோக்கு எதுவுமே ஆகாதுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது இந்த படத்துல வந்து ஏகப்பட்டது இருக்கு. கிட்டத்தட்ட பிரபாஸ் மட்டும் 2000-3000 பேர் வந்து கொலை பண்றாரு. கை வேற கால் வேற தலைவரையா அந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு ரத்தம் தெரிக்குமான காட்சிகள் இருக்கதான் செய்யுது. படத்துக்குமே ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. மனசுல வச்சுட்டு போய் பாருங்க. சோ ஆக்ஷன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெருசா வந்துட்டு லாஜிக்கலா யோசிக்க மாட்டேன். கதையுமே எனக்கு பெருசா தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு வர்த்தான படமாவே நீங்க கொடுக்குற டிக்கெட் காசுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா நான் வந்து கதையுமே புதுசா எதிர்பார்ப்பேன், நான் வந்து லாஜிக்கலா பார்ப்பேன் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு கேஜிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க சான்ஸ் இருந்ததுன்னா இந்த படம் பிடிக்கும், அவ்வளவுதான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சலார் வந்துட்டு ஒரு அபோவ் ஆவரேஜான படமாவே வந்துட்டு நல்ல ஒரு ஆக்ஷன் படமா, கமர்ஷியல் படமா வந்து கொடுத்திருந்தாங்க. சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. படத்தோட சாங்ஸ் ஆகட்டும், படத்தோட சென்டிமெண்ட்ஸ் ஆகட்டும் கேஜிஎஃப் அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது என்னோட எண்ணம் இருக்கு. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.